கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய அம்மா ஆசீர்வதிப்பார். பாகமம் 15 பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப் போகின்றார். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் கர்த்தரோடு மகிழ்ந்து களிகூரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். தாவீதை பாருங்கள். அவர் ஆடுகளை மேய்க்கும் வேலையை செய்தார். அது ஒரு மிக சாதாரணமான வேலைதான். ஆனால் அதில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று பாடி சமூகங்களை ஏற்றினார். அவர்களுடைய மனது எவ்வளவு அருமையாக இருந்தது. அவர்கள் தேவ சன்னதியில் காணப்படுவார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்களும் உண்மையாக இருங்கள். அவரை போற்றி துதித்து நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். இருக்கிற ஆசீர்வாதங்களை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். எல்லாம் கர்த்தர் கொடுத்தார் என்பதை நன்றி செலுத்துங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். திக்கட்டவர்கள் அனாதைகளை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 50 வசனம் வாசிக்கலாமா? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானுக்கு உன் புத்தனைகளை செலுத்தி. ஆமென். கண்டினியூ ஆகுது. ஆனா நம்ம 14 கூட தியானிக்க போகிறோம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தருடைய எங்கெல்லாம் நீ அப்படின்னு பாக்குறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் நம்மை விரல் நீட்டி பேசுவதாக நினைத்துக் கொள்ளலாம். நீ உன் தேவனுக்கு எங்க சொல்லப்படுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பலிகள் 5 இல்லைங்களா? 5 விதமான பலிகள் இருக்கிறது. 7 விதமான பலிகள், இன்னும் 2 பலிகள் இருக்கு. 7 விதமான பலிகள், அது ஒரு நாள் தியானிக்கலாம். அப்ப இந்த பலிகளை விட்டுட்டு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா ஸ்தோத்திர பலியிட்டு. புதிய ஏற்பாட்டுல பேசல, பழைய ஏற்பாட்டுல பேசுறாரு. ஸ்தோத்திர பலியிட்டு அப்படிங்கிறாரு. ஏன் அவர் பலி எல்லாத்தையும் விட்டு விட்டு ஸ்தோத்திரத்தை பலியாக எடுத்துக்கொள்கிறார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்க போகிறோம். சரிங்களா? 9வது வசனம் சொல்லுகிறது, உன் வீட்டில் காளையும் தொழுவிலிருந்து ஆட்டுக்கடைகளையும் வாங்கிக் கொள்வதில்லை. ஆமென். 10 சகல காட்டு ஜீவன்களும் ஆண்ட நானே எடுத்துப்பேன். அவன் அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட பலிகளையே கர்த்தர் வெறுக்கிறார். இந்த பலி எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற காளை, எருது, மற்றபடி பறவைகள், இது எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறார். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி கொடுக்கணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்த பாவம் செஞ்சுட்டானா பலி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட காரியமா இருக்கிறது. ஆனா இது கர்த்தர் வேண்டான்னு சங்கீதக்காரன் மூலமா சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலி கொடுக்க வேண்டியது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்த பாவம் பண்ணிட்டா மனதா மன்னிப்பு கேட்டு வீட்டுல வளர்ந்த காளையோ இல்ல கன்றுக்குட்டையோ இல்ல ஆட்டுக்குட்டியோ அவன் என்ன செய்வான், பலிக்காக கொண்டு வருவான். அதை கொண்டு வரும்போது வழியில இருக்கு எல்லாரும் பார்ப்பாங்க. அவன் கையை பிடிச்சிட்டு வருவான். அப்ப எல்லாரும் பார்ப்பாங்க. அது எல்லாரும் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் செய்த பாவம் அவனுக்கு வெட்கமா இருக்கும். அந்த வெட்கத்தோடு கூட அந்த பலியை அவன் மன கஷ்டத்தோடு அதை கொடுத்துட்டு போவான். இன்னொன்னு, தான் வளர்த்து அருமையாய் வளர்த்து மிருகம். இன்னொன்று, எல்லாரும் பார்க்க அதை கொடுக்கிறோம். அதுல ஒரு வெட்கம் இருக்கும், அவமானம் இருக்கும். இனி நம்ம பாவம் செய்யக்கூடாத உணர்வு உண்டாகும். இதுதான் அந்த பலிக்கான அர்த்தம். ஆனா அந்த அர்த்தத்தையே மறந்துட்டு சும்மா சும்மா கொண்டு வந்து காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து பலி கொடுக்கறது ஆண்டவருக்கு பிரியமற்று போயிடுச்சு. இப்படி நீ கொடுக்கறதுக்கு மனதார ஸ்தோத்திர பலியிடுங்கிறார். நீ யாருக்கும் தெரிய வேண்டாம், மனதார ஸ்தோத்திர பலியிடு. எல்லாற்றுக்கும் என் பாவங்கள் நீங்க, நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு உதடுகளின் காளையாக ஸ்தோத்திர பலி. வேதம் சொல்லுகிறது, உதடுகளின் காளையாக ஸ்தோத்திர பலி. ஒரு ஸ்தோத்திரம் ஒரு காளைக்கு சமம். அப்ப அந்த ஸ்தோத்திர பலியிட்டு என்ன செய்யணுமா, உன் பொருத்தனைகளை செலுத்துவாமே. நல்லேலூயா. செலுத்தி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? பொருத்தனை. இன்றைக்கு நம்ம பொருத்தனை செய்து கொண்டு மறந்துடுறோம். வேதம் சொல்லுகிறது, பொருத்தனை செய்து கொண்டாய்
அதை செலுத்த தாமதியாதே, மூவரில் நான் புரிய கொள்வதில்லை. பாருங்க, யோசிங்கிறது, யோசிச்சு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு பொருத்தனை செலுத்து. நீ துணிகரமா வாயினால சொல்லிட்டு அதை செலுத்த தாமதியாதே அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார். அப்ப கத்துரை பிள்ளைகளை கத்து நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளணும், நிதானித்து எல்லாவற்றையும் செய்யணும். அப்ப இன்னைக்கு தேவ சமூகத்துல துணிகரமா நம்ம எதையும் சொல்லிடக்கூடாது. அப்ப பொருத்தனை பண்றோமா, என் பிள்ளைகளுக்குரிய காரியங்கள், எனக்குரிய காரியங்கள் நான் பொருத்தனை பண்றேன்னா அதுக்கு நம்ம தேவ சமூகத்துல காத்து கிடக்கணும். ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணிட்டா உடனே செலுத்திடணும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவருக்கு கூட என் கூட பேசி இருக்கிற காரியம் என்ன, நம்ம பலிகளை குறித்து நம்ம தான் தியானிக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலிட்டு செலுத்தி. ஆமேன். உன்னதமானவர் யார்? அவரு நமக்கான எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். உன்னதம் அப்படின்னாலே அருமையானது, அருமையானவர், நமக்காக அருமையான காரியங்களை செய்து கொண்டிருப்பவர். அவருக்கு உங்க பொருத்தனைகளை நீங்க செலுத்துங்க. ஒருவேளை நீங்க மறந்து போயிருக்கலாம், கர்த்தருக்கு வேண்டிக் கொண்டு நீங்க மறந்து இருக்கலாம். கர்த்தருக்கு இந்த செய்தி மூலமா அதை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம். அந்த தேவ பிள்ளைகள் இந்த நாள்ல கர்த்தருக்கு கூட பேசியிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தெய்வம், இந்த நாள்ல ஆவியானவர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்க ஸ்தோத்திர பலியிடணும், பொருத்தனைகளை செலுத்தணும் என்ற காரியத்தை கற்றுக்கொண்டோம். அதற்காக ஸ்தோத்திரம். அதை கேட்க போகிறேன். பிள்ளைகள் ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை இந்த நாளிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 4ஆம் தேதி மாசி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரும், பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்தனாகிய யோபுவின் வாழ்க்கையில் இந்த நாட்களில் நீங்கள் பார்க்கிறா இருந்தால், எப்படியாக ஐஸ்வர்யவானா இருந்த அந்த யோபு இந்த நாட்களிலே பாருங்கள், ஒடுக்கப்படுகிறதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் யோபு இந்த நாட்களிலே சொல்லுகிறார், இந்த நாட்களிலே மனுஷன் ஒடுக்கப்படும் போது அங்கே திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல, தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அதே யோபுதான் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்படியாக சொன்ன யோபு இந்த நாட்களில் சொல்லுகிறார், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும், உம்முடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதைகளிலே நாங்கள் நடக்கிற வேளையிலே நம்மை வெளிச்சம் சூழ்ந்திருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு திட்டவட்டமாக இந்த நாட்களில் கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதையை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது ஒரு வெளிச்சமான பாதை. அந்த அருமையான அந்த வெளிச்சமான பாதையை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமா இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக அந்த நாட்களில் இருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அது ஒரு இடுக்கமான வழி என்று சொல்லி, இடுக்கமான வாசல் வழியா இந்த நாட்களை பிரவேசிக்கும்படியாக அந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த இடுக்கமான வாசல் வழி ஒரு வெளிச்சமான இடத்திலே இந்த நாட்களை நம்மை கொண்டு போய் இந்த நாட்களில் சேர்க்கும். ஆனால் விசாலமான பாதிப்பு இந்த நாட்களில் பாருங்கள், இந்த நாட்களில் நம்மை கொண்டு போய் ஒரு இருவிடம் இந்த நாட்களில் சேர்க்கிறது அங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே நிர்ணயம் பண்ணினால் அது அவருக்கு இந்த நாட்களில் நிலைப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை குறித்து ஒரு காரியத்தை தீர்மானிப்பராய் நிர்ணயிப்பதா இருப்பாரா இருந்தால் அந்த காரியம் இந்த நாட்களில் நிலைவரப்படும், அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்படியானால் தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி நமக்கு ஒரு காரியத்தை கட்டளையிடுவார் என்றால் அது நிரந்தரமாய் இந்த நாட்களிலே அந்த காரியம் இந்த நாட்களில் நடக்கும். அதைத்தான் இங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
வேதத்திலே பார்க்கிற வேளையிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் சில காரியங்களை கேட்ட வேளையிலே அந்த காரியத்தை அவர்களுக்கு நிலவரம் பண்ணி இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, அது நிலவரப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் வேதனையை ஒரு நாளும் கூட்டாது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதாவது ஆண்டோடைய திட்டம் இல்லாதபடி, ஆண்டோட சித்தம் இல்லாதபடி சம்பாதிக்கிற பணங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் என்று பார்க்கிற வேளையிலே எல்லாம் இந்த நாட்களே மறைந்து போகும். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினால் அவனுடைய கரத்தினால் வருகிற அந்த ஆசீர்வாதம் அவனுடைய ஆயுசு நாட்கள் முழுக்க அந்த நாட்கள் அவன் திருப்தியோடு இந்த காரியத்தை செயல்படுத்தும்படியாக தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். வீடா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்திலே இருந்து தேவன் மூலமா இந்த நாட்களிலே கிடைக்க வேண்டும். அதைத்தான் இங்கே பக்தராகிய யோபு சொல்லுகிறார். நீர் ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுக்கு பண்ணினால் அது உனக்கு அங்கு நிலவரப்படும் என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, ஏனென்றால் உன்னுடைய பாதைகளிலே வெளிச்சம் அங்கே பிரகாசிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதைகளிலே வெளிச்சம் உண்டு. அதனாலே நாங்களும் அந்த வெளிச்சத்திலே நடப்போமா? இந்த நாட்களிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? ஒரு முடிவை செய்வோமா? இந்த நாட்களிலே பழையவைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் நாங்கள் மறந்து விட்டு, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம், நீர் என்னுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.